ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே மார்னிங் ரொட்டீனை தான் பார்க்குறோம். இன்றைக்கி பண்ண மார்னிங் ஒரு 8 o'clock போல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சமைக்கவே. வெளியே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. அதனால் இது எங்கள் கொசு வராமல் இருக்கிறதாங்க நாங்கள் நெட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்க்கலாமா, இன்றைக்கி நேற்றே பசங்க மெனு கொடுத்துட்டாங்க, சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சொல்லிட்டு. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மாவு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சளிச்சு சேர்த்துனா இன்னும் நான் சாஃப்டாக இருக்கும். அது கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ண பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு ஓரலாக நம்ம பிசைஞ்சிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து அதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றிட்டுனா ரொம்ப தண்ணியாக ஆகிடும் மாவு. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு போதும் கன்சிஸ்டன்சி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அதில் கடாய் அதில் எண்ணெய் அளவுக்கு விட்டுட்டு அதை நான் அதிகமாக சேர்க்கல. பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன், பெருஞ்சீரகம்னு சொல்லி அதை சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இவ்வளோ துண்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க காரணம் மட்டனும் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் எங்கள் மாமியார் அதுக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட தேவையில்ல இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு சேர்த்துட்டு தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயம்னா ஒரு 2 தக்காளி அந்த அளவு தான் இருக்கும், ஒரு 1.5 தக்காளி அளவு தான் இருக்கும். அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இந்த உப்பு பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் அதை கொடுக்குறேன். அந்த உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக நல்லா மேஷ் ஆகிட்டு தக்காளி நல்லா வதங்கிடும். இது கூட நான் நல்லா கழுவி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நான் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சுருந்த இந்த சப்பாத்தி மாவு பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இதுவாகிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக இருக்கும்போது நல்லா இதுவாகும். இப்போது அதை எடுத்துகிட்டு பிளேட் எடுத்துகிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் அதை போட்டு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக கிரேவின்றதுனால கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் மூடி வச்சுட்டேன் தேவையான தண்ணிக்கு. இப்போ சப்பாத்தி நான் அதில் கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கிறேன், ரொம்ப லாங்காக போகுது வீடியோன்னு சொல்லிட்டு. சப்பாத்தி இது மாதிரி தான் ஒரு செகண்ட் போல் நான் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இன்னொரு செகண்ட் போல் நான் சப்பாத்தியை திருப்பி போட்டுருவேன். அப்புறம் நம்ம லைட்டாக ஸ்ப்ரேயை பாட்டிலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதுவே பண்ணால் புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தி நல்லா. இப்போ கிரேவி அந்த சைடு ரெடி ஆகிடுச்சு, இந்த சைடு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். இவங்க தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. இப்போ பசங்களுக்கு சப்பாத்தி ஆல்ரெடி நான் பரிமாறிட்டு, இவ பெரியவ பிரக்யாஸ்ரீ, நான் பசங்க பேர் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இவ பெரிய பிரக்யாஸ்ரீ, சின்னவ பேர் ஷண்மதி. இவங்க எங்கள் மாமியார் மல்லிகா பாலகிருஷ்ணன். அவ்வளோதாங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இது தான் முடிஞ்சுது. சப்பாத்தி சிக்கன் கிரேவியோடு எங்களோட காலை ரொட்டீன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுங்க மட்டன் கிரேவி. அதை நான் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்புறமா போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.